சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழ்நாட்டு போக்குவரத்து துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டனர். பேரணியின் போது சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அமராவதி சிலை சதுக்கத்திலிருந்து விழிப்புணர்வு பேரணி தொடங்கியது. தாராபுரம் சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தொடக்கி வைத்த பேரணியில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் அரசு துறை சார்ந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் தலைக்கவசம் அணிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் நாகை மாவட்டம் சீர்காழியில் 27வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரசூர் ரவுண்டானாவில் முடிவுற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள வேலம்மாள் தனியார் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசம் வழங்கினர். பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். தலைக்கவசம் அணிந்து செல்வது, சீட் பெல்ட் அணிவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் போக்குவரத்து காவலர்கள் பிரிவு மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து சென்று பேரணி நடத்தப்பட்டது. பேரணியின் போது சாலை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள், காவல்துறையினர், வட்டார போக்குவரத்து துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாந்தி திரையரங்கத்தில் தொடங்கிய பேரணி புதுப்பாளையம் வழியாக கரட்டூர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பால வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து மற்றும் காவல்துறையுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பேரணி நடத்தப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தலைக்கவசம் அணிந்தபடி ஏராளமானோர் பங்கேற்றனர். பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் தொடங்கிய பேரணி மத்திய பேருந்து நிலையம் வழியாக புதிய திட்ட சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவடைந்தது. இதேபோல் வேலூர் மாவட்டம் அரக்கோணம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.